முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வேட்டையாடுறதுன்னா உயிர். பல உயிர்களை வேட்டையாடி இருக்கான். காட்டுக்கு போயிட்டு ஒரு கரடி அவன் கண்ணில் தென்படுறது. அம்பு எடுத்து விடுறான், ஜஸ்ட் மிஸ்ஸு. கரடி உடனே அவனுக்கு ஒழுங்கு காட்டிட்டு அவன் முன்னால் வந்து அவுத்து போட்டு நின்று, உனக்கு சுடவே தெரியல, நீ ஊம்பு அப்படிங்கிறது. அவமானத்தோட அந்த ராஜா பெரிய கோபத்தோட திரும்ப நாடு திரும்பிடுறான். மறுநாள் காலையில் அந்த கரடியை இப்போ எப்படியாவது நான் கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் டிஃபனை கட்டிக்கிட்டு போயிடுறான். கரடி கக்கா போகிறதுக்காக அப்படி வருது. அம்பு எடுத்து விடுறான், அதே மாதிரி மிஸ் ஆகிடுது. என்ன ஒரு ஆனந்தம் கரண்டிக்கு! தகதகன்னு குதிச்சு ஓடி வந்து அவன் முன்னால் பூளை காமிச்சிது, ஊம்பிடா அப்படின்னு சொல்லிச்சு. அவனும் வேற வழி இல்லாமல் ஊம்பிட்டு திரும்ப போயிடுறான். மறுபடியும் அவனுடைய கோபம் கனலாக எரியுறது அவன் மனசுக்குள்ள. மறுநாளும் வரான், அதே மாதிரி அம்பை விடுறான், அதே மாதிரி மிஸ் ஆகுது. கரடி வருது, ஊம்பிடான்னு சொல்லுது, ஊம்பிடுறான். மறுநாள் இன்னைக்கு அந்த கரடியை கொன்னே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவன் வரான். அதே மாதிரி ஏமிங் பண்ணுறான், அம்பு போகிறது, ஜஸ்ட் மிஸ், ஒரு நூலில் மிஸ் ஆகிடுறது. கரடி வந்து நின்றுட்டு ஒரு வார்த்தை கேட்கறது அந்த ராஜாவை பார்த்து, நீ என்ன சுட வரியா இல்லை என் பூளை ஊம்ப வரியாடா? ஊம்பிட்டு வந்த ராஜா உச்சகட்ட கோபத்தில் ஊம்ப சொன்ன கரடிய ஊரு ஃபுல்லா தேட சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறான். ராஜா கிட்ட நல்ல பேரு வாங்க கிடைச்ச இந்த நல்ல வாய்ப்போட போன அத்தனை பேருமே கடைசியில வாய்ப்போட்டு தான் வந்தாங்க. அதுவும் சும்மா வரல, தனக்கு சேவகம் பண்ண எல்லார் கூடவும் செல்ஃபி எடுத்துட்டு தான் அந்த கரடி அவளை விடுதலை பண்ணிருக்கு. இத கேட்ட அந்த ராஜாவோட உடம்பு கனலா எரிஞ்சாலும் தனக்கு நடந்த அவமானம் மற்ற எல்லாருக்கும் நடந்ததை நினைச்சு ஒரு சின்ன அல்ப சந்தோஷம். இனிமே நைஃப் மாதிரி எந்திரத்தை பயன்படுத்துறதை விட்டுட்டு தந்திரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கரடியை தீர்த்து கட்ட கட்டின மனைவியே காட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். ஆம்பிள்ளைங்களையே ஊம்ப வச்சு அராஜகம் பண்ண கரடியாச்சே, ஆன்டியை பார்த்தா சும்மா விடுமா? போனவ 10 மாசத்துல அழகான கரடி குட்டியோட நாடு திரும்பிடுறான். கரடியோடத கட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னா, கரைப்பட்டுட்டு வந்திருக்கியே, இதுதான் உன் கணவனுக்கு நீ செய்யற கைமாறான்னு கேட்கறான். இதே நான் மட்டும் போயிருந்தா நடந்திருக்கிறதே வேற அப்படின்னு சொன்ன உடனேயே ராணி அந்த ராஜாவை பார்த்து கேட்கறான். இதேதான் அந்த கரடியும் சொல்லுச்சு, உன் புருஷ அளவுக்கு நீ இல்ல, போய் அவனை வர சொல்லு அப்படின்னு சொன்னதா சொல்லுறா. கொடூரமான கோபத்தோட வெப்பன்ஸ் எடுத்துட்டு வேட்டையாட கிளம்பிடுறான். காட்டுல ராஜா காலை வச்ச உடனேயே கரடி காலுக்கு நடுவுல கரண்ட் பாஸ் ஆகுறது. தனக்கான வாயும் வாய்ப்பும் ஒன்னா கிடைச்ச சந்தோஷத்துல அப்படி ஒரு பேரானந்தம் அந்த கரடிக்கு. கரடி கண்ணில படாம காட்டுல ஒரு புதருக்குள்ள ராஜா ஒளிஞ்சிக்கிறான். கரடிக்கு தெரியாதா கைப்புள்ள வாசனை? எப்படியோ மோப்பம் பிடிச்சி ராஜா ஒளிஞ்சிருந்த அந்த புதர்கிட்ட வந்து வழக்கம் போல வாழைக்காய காமிச்சிட்டு நிக்கிறது மட்டுமல்ல, ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறது, சிச்சுவேஷன் சாங். ராஜா ராஜா அம்பு விடு ராஜா, ஏமிங் மிஸ் ஆகி போனா வந்து ஊம்பி விடு ராஜா, கமான் ராஜா. இவ்வளவு திறமைகளையும் தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க இந்த கரடியையா நாம ஒளிச்சு கட்ட போறோம்னு கண் கலங்கிட்டான். இருந்தாலும் வாய் முழுக்க இருந்த அந்த கரடியோட வாழைக்கா வாசம் அவனுக்குள்ள இருந்த வன்முறையை தூண்டி விட்டுருச்சு. வெறித்தனமா அம்போட வெளியே வரான். அந்த காம வெறி பிடிச்ச கரடியை பார்த்து ஏமிங் பண்றான். அம்பு போறது எப்படியும் நம்ம மேல படாதுன்னு அப்படி போடு பாட்டுக்கு கரடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆகி பின்னால இருந்த புலி மேல கூட படாம மறுபடியும் மிஸ் ஆகிடுறது.
அப்புறம் என்னாச்சு சுவாமி? அந்த புலி ஆட்டிண்டே வந்து அந்த ராஜா முன்னால வந்து நின்று, மிஸ் ஆன அம்பே மிஸ் ஆகுதே, நீ என்ன உஷான்னு கேட்கறது. அப்புறம் என்னாச்சு சுவாமி? மண்டே அதுவுமா மண்டி போட்டவன் இன்னும் குண்டி கழுவ கூட போகல. அப்படி என்ன சுவாமி ஆச்சு? இது கூடவா உனக்கு புரியல? கரடிக்கு 1 அடி, புலிக்கு 9 அடி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுவாமி, எனி ஐடியா ராஜா எப்போ ரிட்டர்ன் ஆகுற? நோ 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 நோ, ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அனிமல்ஸ். அனாவசியமா ஆசையை வளர்த்துக்காதே.